Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அப்போ தமிழ்நாட்டில் வந்து இரண்டு முகங்கள், ஒன்று புரட்சி தலைவர் முகம், புரட்சி தலைவி அம்மா. இந்த முகத்தை காட்டி நீங்கள் மக்களை ஏமாத்தலாம் நினைச்சா கண்டிப்பாக அந்த முகங்களுக்கு சொந்தக்காரன் பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதில் தலைவர் படத்தையும் அம்மா படத்தையும் போட்டு நீங்கள் ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை வந்து இன்னைக்கு பிஜேபி கையில் எடுத்துருக்குது. அவர்களுடைய தலைவர் மேலே அவருடைய நம்பிக்கை இல்லைன்றது தான் இன்னைக்கு காட்டுது இன்னைக்கு. அதனால் இது கண்டனத்துக்குரிய விஷயமாகவும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு வெட்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிற ஒரு கட்சி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் பார்த்துருப்பீங்க நீங்கள், அவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி ஒரு மாநாடு வந்து யாருமே நடத்தி இருக்க மாட்டாங்க, அவ்வளோ பெரிய எழுச்சி இந்த மாநாடு. உங்கள் டிவியில் தான் பார்த்தேன் நான் வரும்போது. நான் பார்த்தா சேரில் தான் அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு சேருக்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. சுத்தமாக காலி, ஒருத்தரும் கிடையாது இன்னைக்கு. அந்த மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் எடுக்காத ஒரு கட்சின்னு பார்த்தா அது பிஜேபி தான். இன்னைக்கு ஒரு செல்ஃப் எடுக்காத கட்சின்னு பார்த்தா பிஜேபி. தள்ளுவண்டி மிகப்பெரிய ஒரு லாபி நடக்குது, திமுகவுக்கு ஆதரவானவர்கள் தான் இந்த ஏலத்தை பண்றதுக்கு திட்டமிடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து பார் உரிமையாளர்களாக வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இப்போ ஒரு காலி பாட்டில் பொதுவாகவே இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணிருக்குன்னா அதுலேயும் ஒரு ஸ்டிக்கர் விட்டுச்சு, அது 10 ரூபாய் காலி பாட்டில். அதை வந்து இப்போ வந்து ஒரு குவார்டர் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, ஒருத்தர் போய் வந்து கடையில் போய் வாங்குறாருன்னு வச்சிங்களேன், அந்த பாட்டில் வந்து திருப்பி கொடுத்துட்டா 10 ரூபா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டம் வச்சாங்க. சரி, திருப்பி கொடுக்குற பாட்டில் மறுபடியும் வந்து இதுக்கு போகணும், எங்கே டிஸ்லரிஸ் போகணும் கிளீனிங்க்கும். அதே போல் அவங்க மறுபடியும் வந்து அதை ரீஃபில் பண்ணி அதை கொடுப்பாங்க. இது தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், அந்த குப்பை பெருக்கிறவங்க, அதே போல் பேப்பர் பொறுக்கிறவங்க சொல்லுவோம், பேப்பர் எடுக்கிறவங்க, அந்த மாதிரி. அதே போல் வந்து இந்த பழைய ஈயம் பித்தளை செம்பு இந்த மாதிரி இந்த பிஜேபி மாதிரி காயலாங்கடை இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காயலாங்கடைக்காரர்கள், அதாவது வந்து பொதுவாக வந்து அவர்களுடைய பிழைப்பு, அவர்களுக்கு என்ன பாவம், இன்னைக்கு கோடியாக வந்து இன்னைக்கு ஒரு குடும்பம் அடிச்சுட்டு போகுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆசியாவில் மிகப்பெரிய குடும்பம். இது அவங்க எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஒரு நாளைக்கு அவங்க வாழ்வாதாரத்தை வந்து போய் மண்ணு போடுறவரில் அவங்க வாழ்வாதாரத்தை வந்து நசுக்கிற வகையில் அதை வந்து முதல்ல என்ன பண்ணாங்க, கோயம்புத்தூரில் ஒரு டெண்டர் விட்டாங்க. கோயம்புத்தூரில் வந்து டெண்டர் விட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடி ரூபாய் நஷ்டம், 3 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுது அப்படின்ற அடிப்படையில் அங்கே உள்ளவங்க போய் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனோன்னா கோர்ட்டில் அந்த மேட்ரு இன்னும் பெண்டிங் இருக்குது. கோயம்புத்தூர் பொறுத்தவரை இன்னும் அந்த மேட்ரு அது பெண்டிங் இருக்கிற நேரத்தில் இன்னொரு டெண்டர் போடுறாங்க. அதாவது வந்து காலி பாட்டில் வந்து காலி பாட்டில் அதாவது வந்து டாஸ்மாக் வந்து ப்ரொக்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெண்டர் போடுறாங்க. அந்த டெண்டரில் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30/3/2023 எப்போ கோயம்புத்தூரில் போட்ட டெண்டரே வந்து பெண்டிங் இருக்குது. அதுலேயே இன்னும் வந்து தீர்வு வரல. இதற்கிடையில் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் வைடு 43 மாவட்டத்துக்கு காலி பாட்டில் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை டெண்டர் ஃப்ளோட் பண்ணாங்க. டெண்டர் ஃப்ளோட் பண்ணி அதை டெக்னிக்கல் பிட் 2 பிட், டெக்னிக்கல் பிட் ஒன்று, ஃபைனான்ஸ் பிட் ஒன்று. டெக்னிக்கல் பிட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, ஏன் இன்னும் ஃபைனான்ஸ் பிட் ஓப்பன் பண்ணல? இப்போ அதான் இன்னைக்கு சஸ்பிஷன், அதான் இன்னைக்கு சந்தேகம். ஃபைனான்ஸ் பிட் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக ஒரு டெண்டர் இப்போ இந்த சாலை போடணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் வந்து ஒரு எஸ்டிமேட்டட் வேல்யூ. அந்த 20 லட்ச ரூபா எஸ்டிமேட்டட் வேல்யூக்கு ஒரு டெண்டர் ஃப்ளோட் பண்ணால் யார் வந்து ஒரு 18 லட்சத்துக்கு போடுறாங்க, அவங்க வந்து உண்மையிலேயே அந்த சாலையை வந்து தரமாக போடக்கூடியவங்களா? அப்போ 2 லட்ச ரூபா அரசுக்கு மிச்சம். அப்போ வந்து 19 லட்சத்துக்கு போட்டு கொடுக்க முடியாது. 18 லட்சம் போட்டு ஏற்கனவே அவன் சாலையெல்லாம் போட்டு அனுபவம் இருந்து அந்த அடிப்படையில் வந்து ஒரு தரன் வந்து நல்ல போடுற சாலை அவனுடைய செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒப்பந்ததாரர் கொடுத்து 2 லட்சம் ரூபாய் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் வந்து அதை சேவிங்ஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து மிச்சப்படுத்தணும் 2 லட்சம் ரூபாய், 18 லட்சம் ரூபாய் தான் எடுத்தாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு அந்த வருவாய் வந்து மிச்சம், அதாவது வருவாயில் வந்து செலவு நின்று மிச்சம். ஆனால் இந்த காலி பாட்டிலை பொறுத்தவரை என்னன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யார் ஹையஸ்ட் எடுக்கிறாங்களோ ஹையஸ்ட்டுக்கு தான் கொடுக்கணும். ஹையஸ்ட் கொடுத்தாதான் வந்து என்ன ஆகணும், அந்த வருவாய் வந்து ஆக்சுவலாக டாஸ்மாக் போகும்.
ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெக்னிக்காக டெண்டரை போட்டுட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற அவங்க கட்சிக்காரில் கூப்பிட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது 180 மில்லி பாட்டில் அது வந்து காலி புட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோடு சேர்த்து 35 பைசாக்கு போடுங்க. 375 மில்லி லிட்டர் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 65 பைசாக்கு போடுங்க காலி பாட்டில். 700 மில்லி பாட்டில் காலி பாட்டில் ஜிஎஸ்டியோடு சேர்த்து ₹1.12 போடுங்க. 1000 மில்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோடு சேர்த்து ₹1.20 போடுங்க. 650 மில்லி ஜிஎஸ்டியோடு சேர்த்து 1.10 போடுங்க. 500 மில்லி பாட்டில் அதாவது 1/2 லிட்டர் பாட்டில் அதாவது ஜிஎஸ்டியோடு சேர்த்து 65 காசுக்கு போடுங்க. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.